வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழக காங்கிரஸ் கமிட்டி புதிய தலைவராக KS அழகிரி நியமனம். H வசந்தகுமார், ஜெயக்குமார், விஷ்ணு பிரசாத், மயூரா ஜெயக்குமார் ஆகிய 4 பேர் செயல் தலைவர்களாக நியமித்து காங்கிரஸ் உத்தரவு. மருத்துவத்துறையில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். நலத்திட்டங்களுக்கு யார் எந்த தடை போட்டாலும் தகர்த்து எறியப்படும் எனவும் ஆவேசம். கதிராமங்கலத்தில் ONGC பணிகளை தொடங்கியதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். கைது செய்யப்பட்ட ஜெயராமன், ராஜு ஆகியோரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். CBI புதிய இயக்குநர் தேர்வுக்கு மல்லிகார்ஜுனா கார்கே எதிர்ப்பு. ரிஷிகுமார் சுக்லாவுக்கு அனுபவம் இல்லை எனவும் குற்றச்சாட்டு. அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாஸ்போர்ட் மையங்கள் அமைக்கப்படும். மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் மனோஜ் சின்ஹா அறிவிப்பு. தமிழக காங்கிரஸ் கமிட்டி புதிய தலைவராக KS அழகிரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் H வசந்தகுமார் உள்ளிட்ட 4 பேரை செயல் தலைவர்களாகவும் நியமனம் செய்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகிறது. இந்த நிலையில் திமுகவுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொள்ள காங்கிரஸ் கட்சியில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த திருநாவுக்கரசரை நீக்கிவிட்டு புதிய தலைவராக KS அழகிரி நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் செயல் தலைவர்களாக H வசந்தகுமார், ஜெயக்குமார், விஷ்ணு பிரசாத், மயூரா ஜெயக்குமார் ஆகியோரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் ஆதரவாளரான KS அழகிரி 2 முறை MLA-வாகவும் 1 முறை MP-யாகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தன்னை தேர்வு செய்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் ப. சிதம்பரம் ஆகியோருக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழகம், புதுச்சேரியில் மதசார்பற்ற கட்சிகள் வெற்றி பெற பாடுபட போவதாக குறிப்பிட்ட KS அழகிரி திருநாவுக்கரசருக்கான இடம் எப்போதும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் எனவும் தெரிவித்தார். மருத்துவத்துறையில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் 32 கோடி 55 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்ட பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். அப்போது அவர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் பூலாம்பட்டி மற்றும் தேவூரில் விவசாயிகள் பயனடையும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து வைத்தார். இதனையடுத்து 16 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பில் 12,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். விழாவில் சிறப்புரையாற்றிய அவர் இந்தியாவிலேயே மருத்துவத்துறையில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக பெருமைப்பட கூறினார். விவசாயிகளுடைய நலன் கருதி விவசாயிகள் விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்வதற்காக பூலாம்பட்டி மற்றும் தேவூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் துவக்க விழா, புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா, ஏற்கனவே முடிவற்ற திட்டப்பணிகளுக்கு திறப்பு விழா, கால்நடை பராமரிப்புத்துறையின் சார்பில் விலையில்லா கறவை மாடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 400 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,56,52,000 மதிப்பீட்டில் விலையில்லா கறவை மாடுகளும் வழங்கப்பட்டுள்ளன. நோய் தடுப்பு மருத்துவத்துறையின் சார்பில் பொங்கனாவூர் வட்டாரம் சமுத்திரம் ஊராட்சியில் உள்ள புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ரூபாய் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டும் பணிகளுக்கும், வனத்துறையின் சார்பில் ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருவம்பட்டி உயிரியல் பூங்காவில் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா மேம்பாட்டு பணிகள் மற்றும் காட்டு மாடுகளுக்கான கூடாக அமைக்கும் பணிகளுக்கும் என மொத்தம் இன்று நடைபெறுகின்ற இவ்விழாவில் ரூபாய் 15 கோடியே 66 லட்சம் மதிப்பீட்டில் 5 புதிய திட்டப்பணிகளுக்கு இன்றைய தினம் என்னால் அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டிருக்கிற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். கதிராமங்கலத்தில் ONGC பணிகளை தொடங்கியதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசலில் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக பொங்கல் தினத்திலிருந்து மக்கள் காத்திருப்பு போராட்டத்தை துவக்கியுள்ளனர். இரவு பகலாக மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இந்த திட்டத்தை கண்டித்து திமுக சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இந்த நிலையில் கதிராமங்கலத்தில் ONGC பணிகள் தொடங்கின. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராடும் போது ONGC பணிகளை துவக்கியதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
இதுகுறித்து அவரது முகநூலில் மு.க. ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் ONGC எந்த முன்னறிவிப்புமின்றி பணிகளை துவக்கியுள்ளதாக பதிவிட்டுள்ள ஸ்டாலின், மீத்தேன் எதிர்ப்பு குழு தலைவர் பேராசிரியர் ஜெயராமன் கைது குரல் வலையை நெரிக்கும் செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கைதுக்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கைது செய்யப்பட்ட ஜெயராமன், ராஜு ஆகியோரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பின்படி அரசு செயல்படும் என அமைச்சர் கே.சி. கருப்பணன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் மகளிருக்கான கோழி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் விலையில்லா நாட்டுக்கோழி குஞ்சுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே.சி. கருப்பணன், கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், கால்நடை துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். கால்நடை பராமரிப்பு துறையில இன்றைக்கு ஏறத்தாழ 880 டாக்டர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல ஏறத்தாழ 600க்கும் மேற்பட்ட கால்நடை துறையினுடைய ஆய்வாளர்கள் பணி காலியாக இருக்கின்றனாலே அவையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்கிற வகையில அந்த கால்நடை துறையினுடைய ஆய்வாளர்களுக்கு உண்டான அவர்களுடைய நியமனம் பற்றி கூடிய விரைவில் அறிவிப்பு செய்து அதன் மூலமாக அவர்களுக்கு பணி நியமனம் கொடுப்பதற்கு கூடிய விரைவில் ஏற்பாடு செய்யப்படும் என்கிற தகவலை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன், ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உள்ளது என்றும், நீதிமன்ற தீர்ப்பின்படி அரசு செயல்படும் என்றும் குறிப்பிட்டார். உயர்நீதிமன்றத்தில் இருக்குது, உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது. அவருடைய தீர்ப்பு எப்படி வரும் பார்த்துதான் முடிவு. நம்ம நடவடிக்கை எடுக்க முடியாதுல்ல. நீங்க அப்பீல் பண்ணது கூட உச்ச நீதிமன்றம் தெரிவிக்கலன்ற. உச்ச நீதிமன்றத்துல சிறந்த வழக்கறிஞர், இந்தியாவிலே சிறந்த வழக்கரை வச்சு வாழ்ந்தாடிட்டு இருக்கிறோம். நாங்க இப்போ நிச்சயமா திறக்க மாட்டீங்களா? அது அரசு கோர்ட்ல இருக்கு. கோர்ட் என்ன சொல்லுது அதுபடிதான் பண்ணுவாங்க. யாரு கோர்ட்டோட நடவடிக்கை திறக்க சொல்லிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்குது. சொல்லி இப்பதான் போயிட்டு இருக்கு, ஆர்த்தம் நடந்துட்டு இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் அந்தபாசி அருகே தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவு ராமச்சந்திரன் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மாணவர்களின் எதிர்காலம் கல்வியில்தான் உள்ளது என குறிப்பிட்டார். பிறக்காமல் இருப்பதே நல்லது. ஏழையில் அறியாமைதான் தீவினையின் மூளைவே என்று கூறுவதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியிருக்கிறது. எதையும் சாதிக்க வேண்டும் என்பதை, சமூகத்தை வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்ல வேண்டும் என்று துடிப்பில் உங்களுடன் தொடர்ந்து இருக்க வேண்டும். இளைஞர்கள் மத்தியில் வன்முறை போக்கு விதிக்கப்படுகிறது. அதனை அறிவு திறனை பயன்படுத்தி மதித்து முன்னேற வேண்டும். தேர்தலை கருத்தில் கொண்டு பொதுமக்களை கவரும் வகையில் மத்திய இடைக்கால பட்ஜெட் அமைந்துள்ளதாக திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் அமைந்துள்ள அண்ணா அறிவாலயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்தார். அப்போது திருச்சியில் நடைபெற்ற தேசம் காப்பு மாநாட்டிற்கு வருகை தந்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மக்களவை தேர்தலை கருத்தில் கொண்டு பொதுமக்களை கவரும் வகையில் மத்திய இடைக்கால பட்ஜெட் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த அக்கறை கடந்த 5 ஆண்டுகளில் இல்லை. கடைசியில் ஆட்சி முடிவுறும் காலத்தில் மீனவ மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் தனி அமைச்சகம் அமைக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கிறது என்பதை. ஏறத்தாழ 25 கோடிக்கு மேலான நிலமற்ற ஏழை கூலி விவசாய தொழிலாளர்கள் இந்தியாவிலே உள்ளனர். நிலமே இல்லாத அந்த 25 கோடிக்கு மேலான மக்களுக்கு எந்த பயனும் கிடைக்கக்கூடிய வகையில் திட்டம் ஏதும் அறிவிக்கப்படவில்லை. இந்த அறிவிப்புகள் அனைத்தும் கவர்ச்சிகரமான அறிவிப்புகளாக இருக்கின்றனவே தவிர மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இல்லை. எனவே இது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான ஒரு தேர்தல் அறிக்கையாகத்தான், போலியான வாக்குறுதிகளை கொண்ட ஒரு அறிக்கையாகத்தான் இருக்கிறது. தேர்தலுக்காகவே இந்த அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், நிதிநிலை அறிக்கை என்கிற பெயரால். சிபிஐ அமைப்புக்கான புதிய இயக்குநராக ரிஷிகுமார் சுக்லா நியமிக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் சார்பில் தேர்வுக்குழு இடம்பெற்றுள்ள மூத்த தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அதிருப்தி தெரிவித்துள்ளார். நாட்டின் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த விசாரணை முகமையான சிபிஐ அமைப்பின் புதிய இயக்குநராக ரிஷிகுமார் சுக்லாவை நியமனம் செய்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஊழல் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதில் முன் அனுபவம் இல்லாத ரிஷிகுமார் சுக்லா அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மல்லிகார்ஜுனா கார்கே எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அதிகாரம் படைத்த தேர்வுக்குழு இடம்பெற்றுள்ள 3 நபர்களில் ஒருவரான மல்லிகார்ஜுனா கார்கே இதுகுறித்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் பணி அனுபவம், ஒருங்கிணைப்பு மற்றும் லஞ்ச ஊழல் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதில்
முன் அனுபவம் ஆகிய 3 முக்கிய அளவுகோலின்படி சிபிஐ இயக்குநர் பதவிக்கு ஒருவர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றும் பணி அனுபவம் என்ற ஒற்றை காரணத்தால் ரிஷிகுமார் சுக்லா இந்த பதவியில் மத்திய அரசால் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறு குறு விவசாயிகளுக்கு மத்திய அரசு அறிவித்துள்ள 6000 ரூபாய் உதவித்தொகை தமிழகத்தில் 73 லட்சம் பேருக்கு வழங்கப்பட உள்ளது. மத்திய அரசின் திட்டப்படி 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருப்பவர்களுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் 73,40,000 சிறு குறு விவசாயிகள் ஆண்டுக்கு 6000 ரூபாய் உதவித்தொகை பெறுவார்கள். தமிழகத்தில் 2015-16ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட வேளாண் கணக்கெடுப்பின்படி 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருப்பவர்கள் 73,04,000 பேர். இதில் 62,24,000 விவசாயிகள் 1 ஹெக்டேர் வரை மற்றும் அதற்கு குறைவான நிலம் வைத்துள்ளனர். 11,19,000 விவசாயிகளிடம் 1 முதல் 2 ஹெக்டேர் வரை நிலம் உள்ளது. விவசாய நில விவரமும் வங்கிக் கணக்கும் ஒருங்கிணைப்பின்படி விவசாயிகள் எளிதில் பயன்பெறுவார்கள். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் ஆட்சியை தக்க வைப்பதற்கான முயற்சியில் பாஜகவும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் காங்கிரசும் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்று காலை ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். ஷேர் இ காஷ்மீர் மாநாட்டை தொடங்கி வைக்கும் பிரதமர் மோடி அதன் பிறகு மாநிலத்தில் உள்ள பந்திப்போரா, சபா, விஜய்பூர், கச்வா ஆகிய இடங்களில் நடக்கும் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இதனிடையே பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காஷ்மீரில் முழு அடைப்புக்கு பிரிவினைவாதிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். இந்த நிலையில் சட்டம் ஒழுங்கை பேணி காக்கும் நடவடிக்கை என கூறி பிரிவினைவாத தலைவர் மிர்வாயிஸ் உமர் பரூக்கை போலீசார் வீட்டுக்காவலில் வைத்துள்ளனர். இதனையடுத்து ஜம்மு காஷ்மீர் முழுவதும் கேமராக்களோடு பொருத்தப்பட்ட டிரான்கள் வான்வழி கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. ஸ்ரீநகர் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் முழு பரிசோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகிறது. பிரதமர் வருகையை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாஸ்போர்ட் மையங்கள் அமைக்கப்படும் என மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் நடைபெற்று வரும் கும்பமேளா நினைவாக சிறப்பு தபால் தலை வெளியிடப்பட்டது. இதை மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் மனோஜ் சின்ஹா வெளியிட்டார். பின்னர் உரையாற்றிய அவர் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாஸ்போர்ட் மையங்கள் அமைக்கப்படும் என கூறினார். இதுகுறித்து அவர் மேலும் பேசுகையில் பாஸ்போர்ட்டுக்காக யாரும் 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் செல்லக்கூடாது என்பது பிரதமர் மோடியின் விருப்பம் என்றும் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாஸ்போர்ட் மையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். அதன்படி ஏராளமான தொகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் மீதமுள்ள தொகுதிகளிலும் இந்த மாத இறுதிக்குள் பாஸ்போர்ட் மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் மனோஜ் சின்ஹா உறுதியளித்தார். சர்வதேச எல்லைகளை பாதுகாக்க எல்லை மேலாண்மை திட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் அலிபர்த்வாரில் பாஜகவின் சார்பில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பாக இல்லை என்றும் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். திரிணாமுல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டார். மேலும் மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மாநிலங்களில் வங்கதேசத்துடனான சர்வதேச எல்லைகளை ஒருங்கிணைந்த எல்லை மேலாண்மை திட்டத்தின் கீழ் புதிய தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று பேசினார். இதன் மூலம் மேற்கு வங்க மாநிலத்தில் ஊடுருவல், கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுக்கப்படும் என ராஜ்நாத் சிங் பேசினார். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மறு ஆய்வு மனுக்கள் வரும் 6ஆம் தேதி விசாரிக்கப்பட உள்ளன. கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களுக்கும் உச்சநீதிமன்றம் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த 5 நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் என தீர்ப்பு அளித்தது. இந்த தீர்ப்புக்கு பல்வேறு இந்து அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டன. இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி 48 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மறு ஆய்வு மனுக்கள் கடந்த 22ஆம் தேதி விசாரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. நீதிபதி இந்து மல்கோத்ரா மருத்துவ விடுப்பில் சென்றதால் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு வரும் 6ஆம் தேதி விசாரணை நடத்துகிறது. அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தேசிய செயற்குழு கூட்டம் சென்னை OMC வளாகத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் கோதாண்டம் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நீதிபதி சுதந்திரமாக செயல்படுவதற்கு தேசிய நீதித்துறை ஆணையம் அமைக்கப்படும் என்பதே நோக்கம் என்றும் குறிப்பிட்டார். இந்திய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய
செயற்குழு கூட்டம் இங்கே நடைபெறுவதன் நோக்கம் இப்பொழுது நீதித்துறையினுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டு வருகிறது. நீதித்துறை சுதந்திரமாக செயல்படுவதற்கு தேவையான நீதிபதி நியமனத்தில் சரியான முறையை பின்பற்றுவதற்காக தேசிய நீதித்துறை ஆணையம் என்பதை அமைக்க வேண்டும். நீதித்துறையில் தவறு செய்வர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு கூட இப்பொழுது எந்தவிதமான வழிவகையும் இல்லாத காரணத்தினால் நீதித்துறை முறையாக இயங்காத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக ஒரு நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் நியமிக்க வேண்டும் என்பது வலியுறுத்துவதற்காக இந்த செயற்குழு கூட்டத்தில் முக்கியமாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. பீகாரில் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் பயணிகள் 9 பேர் பலியாகியுள்ளனர். பீகார் மாநிலம் வைஷாலி அருகே சகதாய் பஜர்க் என்ற இடத்தில் சீமான்சால் எக்ஸ்பிரஸ் ரயிலில் 9 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. அதிகாலை நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் பயணிகள் 9 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். தகவலறிந்து ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்களை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தடை செய்யப்பட்ட இரட்டை மடி வலைகளை பயன்படுத்தும் மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட விசை படகுகள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் கோயில்வாடி துறைமுகத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகள் துணையோடு இரட்டை மடி வலையை பயன்படுத்தி மீன்பிடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மற்ற மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தும் மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு மீன்துறை ஒரு சமாதான கூட்டத்தை ஏற்படுத்தியது. அந்த சமாதான கூட்டத்தில் மண்டபத்தில் 9 சங்கம் இருக்கு. 9 சங்கத்தில் 7 சங்கம் மண்டபம் பகுதியும் 2 சங்கம் கோயில்வாடி சங்கம் இருக்கு. இதுல 7 சங்க சார்பா 21 பேர் நாங்க போனோம். கோயில்வாடி சங்க சார்பா 6 பேர் வர வேண்டிய கோயில்வாடி கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கே திரட்டன் பண்ணி இங்க சங்கம்லாம் வேலை இல்ல, சமுதாய ரீதியாக தான் நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம். கிட்டத்தட்ட இவங்க 20 வருஷம் இருந்தாலும் சரி, அவன் 25 வருஷம் இருந்தாலும் சரி, இந்த பகுதியில் மீன்பிடிக்க கூடாது, மதக்கலவரம் ஜாதி கலவரம் வரும் என்று நினைத்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி இன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. விருதுநகரில் வருகிற 18ஆம் தேதி முதல் தொடர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பட்டாசு தொழிலாளர் பாதுகாப்பு இயக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பேரியம், நைட்ரேட் உள்ளிட்ட வேதிப்பொருட்களை பயன்படுத்தி பட்டாசுகளை தயாரிக்க கூடாது, பசுமை பட்டாசுகளை மட்டுமே உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவால் சிவகாசியில் உள்ள ஏராளமான பட்டாசு தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் இந்த தொழிலை நம்பியுள்ள பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பினை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் காலவரையற்ற போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் தொழிற்சாலைகளை உடனடியாக திறக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு நிவாரணத் தொகையாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். சிவகாசி பகுதி என்பது மறைமலைவு பிரதேசம், விவசாயமே அற்றுப்போன பிரதேசம். இந்த பகுதியின் பிரதான தொழிலாக இருப்பது பட்டாசு தொழில். தீபாவளிக்கு பிறகு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில், இடைக்கால தீர்ப்பின் அடிப்படையில் கடந்த 3 மாதமாக சுமார் 1070 பட்டாசு ஃபேக்டரிகள் கதவடைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் 8 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இல்லாமல் வாழ்க்கை இழந்து இருக்கிறார்கள். வழக்கும் வாய்தா என்று தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் இந்த பிரச்சனையில் தலையிட்டு பட்டாசை காற்று மாசு லிஸ்டிலிருந்து வெளியே எடுத்துவிட்டால் வழக்கும் வேண்டியதில்லை, பட்டாசு தொழிலும் பாதுகாக்கப்படும். தடை செய்யப்பட்ட கோகைன், ஹெராயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த நைஜீரிய நாட்டு வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை அடுத்த நீலாங்கரை கடற்கரை சாலையில் வெளிநாட்டு வாலிபர் ஒருவர் தடை செய்யப்பட்ட கோகைன், ஹெராயின், கஞ்சா உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்வதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அப்பகுதியில் சந்தேகத்திற்கு முறையில் நின்று கொண்டிருந்த நைஜீரிய நாட்டு வாலிபரின் 2 சக்கர வாகனத்தை சோதனை செய்தனர். இதில்
7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 130 கிராம் கொகைன், 7 கிராம் ஹெராயின், 2 கிலோ மதிப்புடைய கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. அதனை பறிமுதல் செய்த போலீசார் வாலிபரை ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். சமூக வலைதளத்தில் இஸ்லாமிய மதத்திற்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்ட பாஜக பிரமுகர் கல்யாணராமனை சென்னை விமான நிலையத்தில் போலீசார் கைது செய்தனர். சென்னை நங்கநல்லூரைச் சேர்ந்தவர் கல்யாணராமன். இவர் தமிழக பாஜக நிர்வாகியாக செயல்பட்டு வந்தார். இவர் சமூக வலைதளத்தில் இஸ்லாமிய மதத்திற்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு வருவதாகவும், எனவே அவரை கைது செய்ய வலியுறுத்தி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு புகார்கள் வந்தன. இதன் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கல்யாணராமனின் முகநூல் பக்கத்தை ஆய்வு செய்து அவர் மீது பகைமையை தூண்டுவது, மதத்தை இழிவுபடுத்துவது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் அகமதாபாத்திலிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்பிய கல்யாணராமனை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்ணாமலையார் திருக்கோவில் நடைபெற்ற பிரதோஷத்தில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர். உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கோவிலுக்கு தினம்தோறும் 1000க்கும் மேற்பட்ட உள்ளூர் மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் வருகை புரிவார்கள். இந்த நிலையில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள நந்தி பகவானுக்கு பால், மஞ்சள் தூள், சந்தனம், தயிர், தேன், பன்னீர், இளநீர், விபூதி உள்ளிட்ட பொருட்களை சிறப்பு அபிஷேக பூஜை நடைபெற்றது. இதனையடுத்து அருகம்புல், கனகாம்பரம், மல்லி உள்ளிட்ட மலர்களால் மாலை அணிவித்து நந்தி பகவானுக்கு சிறப்பு அலங்கார பூஜை நடைபெற்றது. பிரதோஷத்தை முன்னிட்டு கோவிலில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை ரசித்தனர். காஷ்மீரில் நிலை வரும் கடும் பனிப்பொழிவால் போக்குவரத்து சேவைகள் 3வது நாளாக துண்டிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு நீடித்து வருகிறது. இதனுடன் கனமழையும் பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பனிப்பொழிவு காரணமாக சாலைகளில் பல அடி உயரத்திற்கு பனித்துகள்கள் தேங்கி கிடக்கின்றன. இதேபோல பலத்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவும் ஏற்பட்டு இருக்கிறது. போக்குவரத்து சேவைகள் 3வது நாளாக துண்டிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீநகர் ஜம்மு இடையிலான 300 கிலோமீட்டர் தூரம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு மற்றும் உறைபனி காரணமாக 3வது நாளாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. இதனால் பள்ளத்தாக்கு பகுதி நாட்டின் பிற பகுதிகளிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது.